ஆதிரா ஜங்ஷனில் முட்டை மசால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டாக இருக்கும், ஸ்பைசியாகவும் இருக்கும். இது உங்களுக்கு சப்பாத்திக்கு இல்லை சாதத்துலேயே போட்டு பிணைஞ்சு சாப்பிட ரொம்ப சுவை அருமையாக இருக்கும். இது செய்கிறதுக்கு கொஞ்சம் போல் நல்லெண்ணெய் நான் கடாயில் விட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சீரகத்தூள், தூள் உப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. அந்த சூட்டில் ஒரு 6 முட்டையை நான் அவிச்சு சேர்த்துருக்கேன். இதை நல்லா கிளறி விடுங்க, கைவிடாமல் கிளறி விடுங்க. இந்த மசால் முட்டையில் எல்லா பக்கமும் அப்படியே ஒட்டி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை இந்த மாதிரி கலராக மாற விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு உள்ளங்கை அளவுக்கு கொத்தமல்லி இலை, அடுத்து 2 பச்சை மிளகாய், அதோட ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 ஸ்பூன் இருக்கிற அளவுக்கு புளி கரைசல், அதாவது புளியை ஊற வச்சு தண்ணி எடுத்திருக்கேன். அதோடு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. கடாயில் 2 ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போட்டிருக்கேங்க. இந்த வெண்ணெய் நல்லா உருகவும் அதோட கொஞ்சம் போல் நல்லெண்ணெயை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறிட்டு இதோட 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு மிளகாய் வத்தலை 2 கிள்ளி போட்டுருங்க. இப்போது இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதோட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பொன்னிறமாக வந்துருச்சு. அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதோட சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்கட்டும். காரத்துக்காக நான் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போதைக்கு இது போதும். மேலும் அப்புறம் காரம் வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஆக்சுவலாக அந்த மசாலா கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணியிருக்கேன், அப்போ தான் பாத்திரத்தில் அடிப்பிடிக்காமல் இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க. அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் தூளுப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதோட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கும். அது கிளற கிளற நல்லா கலர் மாறி வருது. இப்போ கொதிச்சிட்ருக்க டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை அதோட சேர்த்துருங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. அப்போ தான் முட்டையும் மசாலும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இப்போ ஒரு டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கிளறிட்டு அடிப்பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விடுங்க. மூடியை திறந்ததுக்கப்புறம் தேவையான கருவேப்பிலை, மல்லி இலைகளை தூவிட்டு நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் அடுப்பில் வச்சு இருந்துட்டு அப்படியே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு நல்ல ரிச்சான டேஸ்ட்டில் முட்டை மசால் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபிக்கு நீங்கள் ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.